வந்து பயங்கர திறமைசாலி. அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னாங்க, என் புள்ள வந்து ஒரு ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்கான். அவன் அணுகிற விதமே வந்து கேமில் வந்து நிறைய புத்திசாலித்தனமாக இருக்குது. ஏன்னா அவன் முத்து வந்து உள்ளே சொல்லுவான், நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் வந்து ரொம்ப முட்டாளாக இருப்பேன், எனக்கு மண்டையில் அவ்வளோ ஏறாது அப்படின்னு சொல்லி நிறைய புக்கெல்லாம் படித்து நிறைய தமிழ் பேசி ஒரு மாதிரி ரொம்ப பேச்சாளர். என்ன அவன் வளன்னு பேசிட்டே இருப்பான், அப்படி தான் நான் அவனை பார்ப்பேன். எனக்கு ஏன்னா நிறைய பேசினா எனக்கு செட்டே ஆகாது, ரொம்ப நேரம் என்னால் கவனிக்க முடியாது, அதுக்கு மேலே என் மண்டையே வேலை செய்யாது, மறந்துடுவேன் வேறு ஒரு பக்கம் அவங்க என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது ப்ராசஸ். ஸோ அப்படி தான் நான் முத்துவை நான் பார்த்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் முத்துவை வேறு விதமாக நான் பார்த்தேன். எப்படின்னா ரொம்ப அன்பு கொடுப்பான் வீட்டில், லைக் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறதாகட்டும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படின்னா ஒருவேளை என்ன இவன் எல்லாருமே சாப்பிட்றவங்க தான் சாப்பிடுவானோ, எல்லாருக்கும் பரிமாறதான் செய்வானோ அப்படின்னு ஒருவேளை ஏதோ சும்மா தான் பண்ணுறான் போல். ஏன்னா அந்த வேலை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பண்ணும் பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு அது பண்ணும் அவ்வளோவா எனக்கே வராது, நானாக போய் பண்ணோன்னு எனக்கு தோணவே தோணாது. இந்த மாதிரி எப்படி டெய்லி பண்ணுறான் அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. அப்புறமா நான் ஒரு 50th டேக்கு அப்புறம் அவன் கண்டினியூஸாக அது பண்ணுறான். அப்போ அது வந்து உண்மையாக தான் பண்ண முடியும். ஒரு விஷயம் வந்து நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் அதை பண்ண முடியாது, ஒரு இடத்துல வந்து நம்ம கிவ் அப் பண்ணி தான் ஆகும். ஸோ முத்து வந்து நான் ஸ்டார்டிங் அப்படி நினச்சேன், பட் போக போக அவனோட அன்பு, அவன் கொடுக்குற அந்த ஒரு விஷயம், அவனோட கேரிங், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளை காம்படிட்டராக அவன் நினைக்கல, அது ஓகே, அது ஒரு பக்கம் விஷயம் வச்சுப்போம். பட் இருந்தாலுமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருந்திருப்போம்ல. ஸோ நம்ம சில பல விஷயம் வந்து அவனுக்கு பிடிக்காமல் இருந்துக்கலாம். அப்படி பார்த்தாலுமே அவனுக்கு அந்த எங்கேயோ ஒரு இடத்துல கேரிங் வந்து நானும் முத்துவை எப்படி காமிச்சுப்போன்னா பேசி பேசி 2 பேரும் அடிச்சுப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் அவனுக்கு கேர் பண்ணுவேன், அவன் எனக்கு கேர் பண்ணுவான், அது வெளியே தெரியாது. எங்களுக்கு எப்படின்னா ஒரு அன்பாப்புலரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே உள்ள எனக்கு தெரிஞ்சு, எனக்கும் முத்துக்கும். ஸோ நான் அப்படி தான் முத்துவை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு பர்சன், ரொம்ப லவ் கொடுப்பான். கேம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதை நான் எதுவுமே அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் இருந்தாலுமே முத்து வந்து ஒரு அவனுக்காண்டான ஒரு மரியாதை தான் அவன் வந்து இந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டான் இந்த ஷோ மூலயமா. சூப்பர். அண்ட் வெளியில் வந்த பிறகு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, முத்து ஆர்மி ஒரு சைடு இருந்தாலும் வெர்சஸ் சௌந்தர்யா ஆர்மி ஒரு சைடு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது சவுண்டுக்கு எப்படி இருந்தது? பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. உள்ளே வரும்போது யாரோ சொன்னாங்க முத்துக்கு வந்து பேனர்லாம் வச்சுருக்காங்களாம், சிங்கம்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி. கையில் பிடிச்சி என்னடா உனக்கு இப்படிலாம் பேனர் வைக்கிறாங்களா அப்படின்னு, அவன் ஊரில் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு. ஓகே இப்படிலாம் இருக்காங்க போல் முத்துக்கு அப்படின்னு நான் ஒருவேளை நான் எப்படி திரும்ப யோசிச்சேன், எனக்கு எப்படி திரும்ப முத்துவோட தலையை நான் எப்படி வச்சுன்னா ஒருவேளை நம்ம ஃபேன்ஸ் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை அதனால தான் நம்மளை ஃபேன்ஸ்லாம் தாக்குறாங்கன்னு உள்ளே வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, அப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி அடிச்சிக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா தமிழ் பேசி தமிழனா ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப பெரிய விஷயம். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து அவனும் கஷ்டப்பட்டு அவன் ஃபேமிலிக்கு வந்து ஒரு விஷயம் அவனும் உருவாக்கணும். அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் கூட கலந்துக்கிட்டு அங்கேயும் வந்து அவன் வின் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்து அவனுக்கு உண்டான ஒரு இடத்த அவன் தேடிக்கிட்டான். அதுவே நான் ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஸோ இது நிறைய பேரோட வெற்றின்னு சொன்னாங்க. Behind with Saundarya's Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Audapay, your trusted payout partner. Cardia கடலெண்ணெய், டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒன்று தான். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.